வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயல் 7 அளவியல் பார்க்க போகிறோம். இந்த அமர்வில் பயிற்சி 7ல் 1ல் இருக்கக்கூடிய வினாயன் 8க்கான ஒரு எளிய முறை தீர்வு ஒன்றை பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல கணக்குக்கு போவோமா? பயிற்சி 7ல் 1 வினாயன் 8 கேள்வியை வாசிப்போம். ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க. சரி, இப்போ இதை என்ன செய்கிறோன்னு பாருங்கள். முதல்ல ஒரு கோளம் இருக்குது. இந்த கோளத்தினுடைய ஆரம் 25% அதிகரிக்குதான். அப்போ என்னாகும்? ஒரு புதிய கோளம் கிடைக்குது, ரைட்டா? இப்போ இந்த முதல் கோளத்தினுடைய ஆரத்தை ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன், பெரிய கோளத்தினுடைய ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். இப்போ நாம் தீர்வு பகுதிக்கு போகிறோம். முதல்ல கவனிக்க, முதல் கோளத்தின் ஆரம் ஆர் அப்படிங்கிறது 100 அலகுகள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன் சார்னா இங்கே சதவீதம்னு கொடுத்துருக்கு. சதவீதம்னா 100க்குன்னு அர்த்தம். அதனால் முதல் கோளத்தினுடைய ஆரத்தை 100 அலகுகள்னு வச்சுக்கிறேன். இப்போ புதிய கோளத்தினுடைய ஆரம் அந்த கேபிட்டல் ஆர் என்னவாகும்? 25% தானே அதிகரிக்குது. அப்போ இந்த 100ஓட எதை கூட்டினா போதும்? 25 கூட்டினா போதும். 125 அலகுகள், ரைட்டா? முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். முதல் கோளத்தின் புறப்பரப்புக்கு நம்ம சூத்திரம் எழுதுகிறோம். 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு சதுர அலகுகள். ரெண்டாவது புதிய கோளத்தினுடைய புறப்பரப்புக்கு சூத்திரத்தை எழுதுகிறோம். 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு சதுர அலகுகள். சரியா? இப்போ அடுத்து நாம் என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். அதிகரித்த புறப்பரப்பு எவ்வளவு அதிகரிக்குது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? புதிய கோளத்தினுடைய புறப்பரப்புலேருந்து முதல் கோளத்தின் புறப்பரப்பை கழிச்சிட போகிறோம். இப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அதிகமாகும் புறப்பரப்பினுடைய சதவீதம் பர்சன்டேஜ் பார்க்குறோம். இதுக்கு நாம் ஒரு சூத்திரம் மாதிரி கொடுக்குறோம். பாருங்கள். அதிகரித்த புறப்பரப்பு டிவைடட் பை முதல் கோளத்தின் புறப்பரப்பு இன்ட்டு 100%. சார், இந்த சூத்திரம் எப்படி சார்? சரி, 8ஆம் வகுப்பில் நம்ம லாபம் நட்டம் அந்த சதவீதம்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அது என்ன செய்வோம்? ஞாபகம் இருக்குதா? வாங்கிய விலை விற்ற விலை இது ரெண்டையும் வச்சுக்குவோம். லாபம் கண்டுபிடிக்க விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை என்ன பண்ணுவோம்? கழிச்சிருவோம். ஆனால் லாப சதவீதம் கண்டுபிடிக்கையில் என்ன பண்ணுவோம்? அந்த லாபத்தொகையை மேலே எழுதிட்டு பை வாங்கிய விலை இன்ட்டு 100% போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே அதிகரித்த புறப்பரப்பை நம்ம எங்கே எழுதுகிறோம்? தொகுதியில் முதல் கோளத்தினுடைய புறப்பரப்பை பகுதியில் எழுதி அது 100 இன்ட்டு 100% அப்படின்னு போடுறோம். சரி, இப்போ பாருங்கள். அதிகரித்த புறப்பரப்பு அதை நம்ம எழுதிக்கிறோம். 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. இப்போ முதல் கோளத்தினுடைய புறப்பரப்பை நம்ம எழுதிக்கிறோம். 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 100%. அதை போட்டுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு கவனிங்க. என்ன செய்ய போகிறோம்? இந்த ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குதுன்னு பார்க்குறோம். தொகுதியில் பாருங்கள். 4π பொதுவாக இருக்குது. அதனால நான் வெளியில் எடுத்துடுறேன். 4π இன்ட்டு உள்ளுக்குள்ளே என்ன வரும்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை பகுதியில் 4π ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 100%. இப்போ இதில் எதை ரெண்டையும் அடிச்சிடலான்னு பாருங்கள். 4π இங்கே இருக்குது, தொகுதியில் இருக்குது, பகுதியில் இருக்குது, அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்னா ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு தொகுதியில் இருக்கும்ல. இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா இருக்கா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ நான் இப்படி எழுதிக்கிறேன். ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 100%. முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இவைகளுக்கான மதிப்புகளை நான் பிரதியிட போகிறேன். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்க்கெலாம் மதிப்பு எழுதி வச்சுருக்கோம்ல இங்கே, அதை பிரதியிட போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 125 ப்ளஸ் 100 இன்ட்டு 125 மைனஸ் 100 பை ஆர் ஸ்கொயர்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. அப்போ 100ன்னு இருக்குது. 100 இன்ட்டு 100 போட்டுக்கலாமா? இன்ட்டு 100% போட்டுடுறோம். இப்போ இதில் எதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே 100 தொகுதியில் இருக்குது, இங்கே பகுதியில் ஒரு 100 இருக்குது. இதை ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம்? கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இவைகளை சுருக்கி போடுறோம். 125ஐயும் 100ஐயும் கூட்டினா 225. 125ல் 100 போனால் 25. அப்போ நமக்கு தொகுதியில் என்ன கிடைக்கும் பாருங்கள். 225 இன்ட்டு 25 பை பகுதியில் என்ன கிடைக்குது? 100. அப்புறம் இந்த சதவீதத்தை போட்டுற போகிறோம். இப்போ 225 25ஐயும் பெருக்கிறோம் தொகுதியில். அதுக்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 5625 பை அந்த 100 அப்படியே போட்டுறோம், சதவீதத்தையும் அப்படியே போட்டுறோம். இப்போ ஒரு எண்ணெய் 100ஆல் வகுக்கையில் என்ன செய்வோம்? வலது பக்கத்தில் இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திடுவோம் இல்லையா? இப்போ அதே தான் செய்ய போகிறோம். 56.25%. இதுதான் இந்த கணக்குக்கான விடை. இந்த தீர்வு மற்ற தீர்வுகளோட கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த கணக்கை நீங்களே ஒரு தரம் பார்க்காம செய்து பாருங்கள். வாழ்த்துகள்.